வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் லிஸ்ட்டுமா. ஓகே. இதுவரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம 10th ஸ்டாண்டர்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஆ டெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெட். அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிசி, டிஎன்பிஎஸ்சி. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு கவர்மெண்ட் ஜாப் லிஸ்ட்ல இருக்குல்ல, இப்போ எஸ்எஸ்சி ஆகட்டும், ஆர்ஆர்பி ஆகட்டும், அதுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகே வந்து கொஞ்சம் பொருந்தும். இது என்ன சார் கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு தான் வீடியோ போஸ்ட் பண்ண போறோம். ஸ்கூல் பிள்ளைங்க போஸ்ட் பண்ண மாட்டீங்களா சார் கேட்டீங்கன்னா, போஸ்ட் பண்ணுவேன். இவங்களுக்கும் போஸ்ட் பண்ணுவேன், உங்களுக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். சைமல்டேனியஸா பாருங்க. ஓகேங்களா? சரி, இதுல என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு வந்து சீஃப் மினிஸ்டர் லிஸ்ட்டா பார்க்க போறோம். இதுல இருந்து எப்பயும் நமக்கு ஒரு அரேஞ்சிங் கொஸ்டின்ல கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி இயர் வச்சு கேட்கலாம். இல்ல இவங்க எத்தனை வாட்டி இருந்திருக்காங்க கேட்கலாம். இப்போ யார் இருந்திருக்கா? இல்ல இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி யார் யார் இருந்திருக்கலாம்? அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. அப்ப இதுல இருந்து கேட்டாங்கன்னா, உங்களுக்கு 1 மார்க் வர வாய்ப்பு இருக்கு. அப்ப இது ஃபுல்லா படிச்சா உங்களுக்கு என்னது? 1 மார்க் கையில இருக்கு. சரிங்களா? இது எப்படி சார் நம்ம படிக்கணும்னு கேட்டீங்கன்னா, 1920லேருந்து 2022 வரைக்கும், இப்போ உள்ள வரைக்கும். இப்ப நான் எலக்ஷன் தானே வைக்கல, இப்ப தானே வச்சாங்க. அப்போ உங்களுக்கு இப்போ வரையும் நீங்க படிச்சாலே போதும். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும். நம்ம எல்லாம் படிச்சிருவோம். இயர் தான் கொஞ்சம் குழப்பம். யாருக்கு அடுத்து யார் வந்தா அது குழப்பம். அத நான் சொல்லிக் குடுத்துர்றேன். இதுக்கப்புறம் உங்களுக்காக வீடியோ போஸ்ட் பண்ண போறேன். காம்படிட்டிவ் எக்ஸாம். நீங்க நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க என்ன சார் வீடியோ போஸ்ட் பண்ணுவீங்க? வெறும் ஸ்டாட்டிக் ஜிகே மட்டும் தான் கேட்டீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் சைடு இந்த ஸ்டாட்டிக் ஜிகே சொல்லுவாங்க. அப்பன்னா ஜிகே விஷயம் வந்து உங்களுக்கு மாறாம இருக்கிறது எல்லாமே ஸ்டாட்டிக் ஜிகேல இருக்கும். கரண்ட் அஃபேர் வந்து டே பை டே வந்து அப்டேட் ஆகி வருது கரண்ட் அஃபேர் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாலிட்டியா இருக்கட்டும், அயனமா இருக்கட்டும், ஒவ்வொரு சப்ஜெக்ட் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். உங்களுக்கு தமிழ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா கவர் பண்ணி குடுத்துர்றேன். நீங்க மறக்காம சேனல பாருங்க. அதுக்கப்புறம் கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சரி. இப்ப நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒன்னுங்க. இப்போ வந்து மெட்ராஸ் பிரசிடென்சி. நமக்கு 1920ல மெட்ராஸ் பிரசிடென்சி. அத இங்க வந்து நடக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும். என்னது? 1990ல போட்ட ஆக்ட் தான். அதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் எலக்ஷன் வச்சிருப்பாங்க. இந்த எலக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஜெயிச்சது வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி சொல்லுவாங்க. நீதி கட்சிம்பாங்க. அவங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம தமிழ்நாட்டுல இந்தியால மெட்ராஸ் பிரசிடென்சி தான் எலக்ஷன் நடந்திருக்கும் ஃபர்ஸ்ட் டைம். அதுக்கான ஆக்ட் காரணம் வந்து 1990 ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்த்துருவோம். அந்த டாபிக் வரப்போ அங்க பார்த்துக்கலாம். சரி. இப்போ நம்ம எப்ப பார்த்தாலும் சரி, ஒரு கதைய இது ஃபுல்லா ஒரு கதைய வச்சா தான் நமக்கு ஈஸியா புரியும். அப்படி என்ன சார் கதை சொல்ல போறீங்க கேட்டீங்கன்னா, ஒரு கதை தாங்க. சுப்பு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கதை சொல்லிடுறேன். சுப்புன்னு ஒரு பையன் இருக்கான். யாரு? சுப்புன்னு ஒரு பையன் தான். அவனுக்கு ஒரு நாள் அவனுக்கு ஒரு நாள் பணம் குடுத்தாங்க அவங்க அம்மா. சுப்புக்கு ஒரு நாள் என்ன பண்ணாங்க? பணம் குடுத்தாங்க. அந்த பணத்த எத்தன நாளைக்கு வச்சுக்க சொன்னாங்கன்னா, 6 நாளைக்கு 6 நாளைக்கு என்ன பண்ணிக்கப்பா பஸ்ஸுக்கு வச்சுக்க. ஃபர்ஸ்ட் என்னது ஒரு சுப்புன்னு ஒரு பையன் இருக்கான். அந்த சுப்பு கிட்ட வந்து ஒரு நாள் வந்து பணம் தராங்க. யாரு? அவங்க அம்மா தராங்க. 6 நாளைக்கு பஸ்ஸுக்கு வச்சுக்கப்பாங்கிறாங்க. நம்ம பையன் வந்து ராயலா, நம்ம பையன் ராயல் தானே. நம்ம காசு வந்தா நம்ம உடனே செலவு பண்ணிடும்ல. அப்ப ராயலா 4 நாள்ல செலவு பண்ணிடுறான். இப்போ பஸ்ஸுக்கு எத்தன நாள் வேணும்? 2 நாளைக்கு பஸ்ஸுக்கு இருக்கணும் தானே. அப்ப 2 நாள் அவன்ட்ட பஸ்ஸுக்கு போக காசு இல்ல. அதனால சாமிகிட்ட வேண்டுறான் கடவுள்ட்ட. சாமி ரூ. 2 வேணுமே. அப்புறம் வந்து அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ராஜா இருப்பாரு. அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ராஜா. அந்த ராஜாட்ட ரூ. 4 கடன் வாங்குறாரு. அந்த ராஜாட்ட எவ்வளவு வாங்குறான்? ரூ. 4 வாங்குறான். அந்த ரூ. 4ல ரூ. 1 டீ குடிச்சிடுறான். ரூ. 1 என்ன பண்ணிடுறான்? டீ குடிச்சிடுறான். அடுத்து ரூ. 2 பாப்கார்ன் சாப்பிட்டுறான். அடுத்து ரூ. 1 வந்து ரொட்டி சாப்பிட்டுறான். ஓகேவா? இப்ப அவன்கிட்ட கையில காசே இல்ல. ச்சே, இது என்ன வாழ்க்கை அப்படின்னு போயிடுறான். அப்போ இந்த கதை தெரிஞ்சாலே நீங்க வந்து 1920ல இருந்து என்னது 1920ல இருந்து கரெக்டா 1937 வரைக்கும் 1937 வரைக்கும் நீங்க படிச்ச மாதிரி அவ்வளவுதான். இவ்வளவு ஈஸியா சார் அப்படி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன கதை சொன்னேன்? சுப்புன்னு ஒரு பையன் தான். அந்த பையன்ட்ட வந்து அவங்க அம்மா ஒரு நாள் வந்து என்ன கொடுத்தாங்க? பணம் கொடுத்தாங்க. எத்தனை நாளைக்கு பஸ் வச்சு சொன்னாங்க? 6 நாளைக்கு. பையன் வந்து ராயல என்ன பண்ணிட்டான்? 4 நாளா செலவு பண்ணிட்டான். சூப்பர். இப்ப 2 நாளைக்கு போக பஸ் இல்ல, காசு இல்ல. அதனால என்ன பண்றான்? அதனால அவன் வந்து என்ன பண்றான்? கடன் வாங்குறான். யார்ட்ட வாங்குறான்? ராஜாட்ட ரூ. 4 வாங்குறான். அதுல ரூ. 1 டீ குடிச்சிடுறான். ரூ. 2 பாப் சாப்பிட்டுறான். இன்னொரு ரூ. 1 வந்து ரொட்டி சாப்பிட்டுறான். இப்போ பஸ்ஸு காசு இல்ல.
இப்போ ஆல்ரெடி 4 ரூபா கடன் வேலை வாங்கிட்டான். வாழ்க்கை என்ன சீன் இருக்கே அப்படின்னு சீன் நினைச்சிடறான். ஓகேவா? அவ்வளவுதான். இது தெரிஞ்சா என்ன சார் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க என்ன சொன்னேன். சுப்புன்னு பையன் தான் சொன்னா. சுப்பு சுப்பு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஸ் பாட்டி தான் வந்திருப்பாங்க. கவலையே இல்லை. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு நாளைக்கு ஒரு நாள், அப்போ ஒரு வருஷம் வச்சுக்கோங்க. ஒரு நாள் என்னது ஒரு வருஷம். இங்க பாருங்க, தெளிவா பாருங்க, குழப்பமா இருக்கும். சுப்புட்ட என்ன கொடுத்தாங்க, ஒரு நாளைக்கு. அப்போ ஒரு நாளைக்கு தானே கதை. அப்போ ஒரு நாளைக்குன்னா 1 இயர்னு அர்த்தம். அப்போ சுப்ராய் ரெட்டியார் எத்தனை நாள் இருந்தாரு, ஒரு வருஷம் இருந்தாரு. 1920 இருந்து 1920 வரைக்கும் ஒரு வருஷம் இருந்திருக்கு. அதான் ஒரு நாள். இப்போ எனக்கு புரியுது சார். ஓகே சூப்பர். இப்போ அவங்க அம்மா என்ன கொடுத்தாங்க, ஒரு நாளைக்கு பணம் கொடுத்தாங்க. பணம்னா பணக்கல் ராஜா பணம் கொடுத்தாங்க. பணம்னா என்னது, பணக்கல் ராஜா. இவர் ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். நமக்கு 2 மட்டும் இடத்துல மாறும், அதனால அங்க வரப்ப சொல்றேன். அவங்ககிட்ட எத்தனை நாளைக்கு பஸ் கொடுத்தாங்க, பஸ் காசு 6 நாளைக்கு. அப்போ 21ஓட 6 கூட்டுங்க, வந்துருச்சா? அப்போ 1ல இருந்து 6 கணக்கு பண்ணுங்க. 1 2 3 4 5 6, அப்போ 6 ரூபாய். சரிங்களா? அப்போ சுப்போட்ட ஒரு நாள்னா ஒரு வருஷம் 1920 வந்துச்சு. பணம் கொடுத்தாங்க எத்தனை நாளைக்கு, 6 நாளைக்கு. அப்போ இயரோட நீங்க படிச்சிட்டீங்களா, ஈஸியா இருக்குல்ல, அவ்வளவுதான். சரி, பையன் என்ன பண்ணிட்டான், ராயலா. பையன் என்ன பண்ணா, ராயலா எத்தனை நாள் செலவு பண்ணிடுறான், 4 நாள் செலவு பண்ணிடுறான். அப்ப 4 நாள். 4 நாள் பாருங்க, 26 நாள் கூட்டினானது 30. அப்ப 4 நாள் வந்துச்சா? இப்போ 2 நாளைக்கு பஸ் போக காசு இல்ல, சாமிகிட்ட வேண்டாம். சாமியே எனக்கு 2 நாளைக்கு கையில போக பஸ்ஸுக்கு காசு இல்லையே. அப்ப 2 நாள்னா 2 வருஷம் அர்த்தம். 90 30 எனக்கு 90 32. அப்ப 2 வருஷம் ஆட் பண்ணிங்க. 13 2 ஆட் பண்ணா 32 வந்துருச்சா? சூப்பர். இப்ப ராஜாட்ட கடன் வாங்குறேன். ராஜாட்ட எவ்வளவு வாங்குறான் சொன்னேன், 4 ரூபாய்க்கு வாங்குறான். ராஜாட்ட எவ்வளவு வாங்குறான், 4 ரூபாய்க்கு. அப்போ 32ஓட 4 கூட்டங்க என்ன வரும், 36. அப்போ இங்க வித்தியாசம் 4. அப்போ படிச்ச மாதிரி தானே, ரைட்டு. அதுல என்ன பண்றான், 1 ரூபாய்க்கு டீ குடிச்சிடறான். இங்க பாருங்க, டீ. இந்த டீயை குடிச்சிடறானா எவ்வளவு, ஒரு ரூபாய்க்கு டீ குடிச்சிடறான். அப்போ ஒரு வருஷம் தான். 36 36 தான், அவ்வளவுதான். இப்போ பாப் சாப்பிட்றான் சொன்னா, பாப் பிஓபி பாப் பாப்கார்ன் சாப்பிட்றான். பாப்கார்ன் எவ்வளவு செலவு பண்றான், 2 ரூபாய்க்கு பாப்கார்ன் சாப்பிட்றான். அப்போ 36 2 கூட்டினா என்ன, 36 37. அப்போ 2 தானே, 36 37. அப்போ 2 வச்சுக்கோங்க, அவ்வளோ. இப்போ இன்னொன்று என்ன பண்ணலாம், ரெட்டியை ரொட்டின்னு வச்சுக்கோங்க. ரெட்டி என்னது, ரொட்டி. அப்போ அதான் என்னது, 1 ரூபாய். அது 1 ரூபாய். இப்போ வாழ்க்கை என்ன பண்ணிட்டான், சீன் அடிச்சுட்டு போயிட்டான். 37 39 வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச பேரு. இது இருக்கு, நான் ஷார்ட்கட் வைக்கல. சரிங்களா? அப்போ ராஜாஜி உங்களுக்கு தெரியும், 37 39 வரையும் இருந்திருப்பாரு. பிரச்சனை இல்லை சார். இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது, இது ஓகே சார், இயர் ஓகே, எல்லாமே பர்ஃபெக்ட். எனக்கு இப்போ இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இடையில இண்டிபெண்டன்ட் வருது அப்படி பாத்தீங்கன்னா, ராயல் ராயலா எப்படி என்ன பண்ணுவோம், ஒரு ராயனா ஜாலியா இண்டிபெண்டன்டா ஒரு முடிவு எடுப்போம்ல. ஒரு விஷயத்த நீங்க ராயலா நீங்களும் இண்டிவிஜுவலா எடுப்பீங்க. அப்ப இண்டிபெண்டன்ட். சுயேட்சை கட்சியுமாங்க. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ட் பாத்தீங்கன்னா ரெட்டி. ரெட்டி பாருங்க, ரெட்டி மட்டும் தான் இண்டிபெண்டன்ட். அப்ப 2 மட்டும் தான் உங்களுக்கு இண்டிபெண்டன்ட். மத்த எல்லாமே உங்களுக்கு என்னது, 1ல இருந்து 7 வரைக்கும். 7 2 சுயேட்சை கட்சி. அப்போ 5 தான் யாரு, ஜஸ்டிஸ் பார்ட்டி. அப்போ 5 ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்கு, 2 இண்டிபெண்டன்ட் சுயேட்சை கட்சி இருக்கு. இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமே, நம்ம 9ல இருந்து உங்களுக்கு ஃபுல்லாவே காங்கிரஸ் தான் வரும். ஓகேவா? எப்போ அண்ணா சிஎன் அண்ணாதுரை வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டிஎம்கேன்னு ஒன்று வரும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லா காங்கிரஸ் தான் வரும். இங்க பாருங்க, அடுத்து கவர்னர் ஆட்சி வந்துடும். கவர்னர் ரூல். சார் இப்போ பிரசிடென்ட் ரூல் தான் சொல்லுவாங்க அப்படி கேட்டீங்கன்னா, கவர்னர் ரூல் நமக்கு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் பிரசிடென்ட் ரூல். அதுக்கு முன்னாடி கவர்னர் ரூல் தான். எப்போ பாத்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம இயரோட படிச்சாலும் இதுக்கு டேட்டோட படிக்கணும். இதுக்கெல்லாம் டேட் தேவையில்லை, எல்லாமே ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா நீங்க இயர் மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. வேணா மந்த் வேணா படிச்சு வச்சுக்கோங்க, போதும். ஆனா இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, டேட்டோட படிங்க. 29 அக்டோபர் 1939. அதுல இருந்து 30 ஏப்ரல் 1946. இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கு, 29. இங்க 9 சேமா இருக்கு பாருங்க, சேமா இருக்கு. 2ஓட 1 கூட்டம் என்ன வருது, 39. அப்ப இதுக்கு என்ன வித்தியாசம், 10 வித்தியாசம். இதுக்கு எவ்வளவு, 10 வித்தியாசம். அப்ப 10வது என்னது, 9க்கு அடுத்து கவர்னர் ரூல் வந்துருது. அப்போ 9 10 இடையில யார் வரா, கவர்னர் ரூல் அந்த வருஷத்துல. அப்ப இப்போ 29 அக்டோபர்ல இருந்து 29 அக்டோபர் 1939ல இருந்து 30 ஏப்ரல் 1946. 30 ஏப்ரல் 1946 அது வரைக்கும் கவர்னர் இருந்திருப்பாரு. சார் அந்த கவர்னர் யாரு அப்படி கேட்டீங்கன்னா, விக்டர் ஓப். யாரு, விக்டர் ஓப். யாரு, விக்டர் ஓப். பார்த்து வச்சுக்கோங்க. சரி, இப்போ 10வது பார்ப்போம். இப்போ இது ஒரு கதை சொல்றேன். இதுல மொத்தம் எத்தனை கதை பார்க்க போறோம்னா, 3 கதை தான். ஆக்சுவலா 2 கதை தான். இது 2வது கதை. இந்த கதையில உங்களுக்கு ஃபுல்லா சொல்லி முடிச்சிடுறேன். ஒருத்தன் லைஃப் பிரகாசமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். யாரு, பிரகாசமா இருக்கணும் லைஃப் அப்படின்ட்டு நினைக்கிறான்.
லைஃப் பிரகாசமா இருக்கணும். யார்ட்ட வேண்டாம்னா சாமிட்ட வேண்டாம். ஃபர்ஸ்ட் கதை சொல்லிடுறேன். லைஃப் வந்து என்ன இருக்குன்னா, பிரகாசமா இருக்கணும் அப்படின்ட்டு யார்ட்ட வேண்டுறான்னா, சாமிட்ட வேண்டுறான். சாமிட்ட வேண்டுறான். இங்க பாருங்க. இதுல சொல்லிடுறேன். லைஃப் பிரகாசமா இருக்கணும்னு சாமிட்ட வேண்டுறான். சாமி என்ன பண்ணிருச்சு, அவனுக்கு ராஜாவா பதவி குடுத்துருச்சு. ஃபர்ஸ்ட் என்னது? லைஃப் பிரகாசமா இருக்கணும்னு சாமிட்ட வேண்டுறான். சாமி என்ன பண்ணிருச்சு, ராஜான்னு அந்த மதிப்பு குடுத்துருச்சு. ராஜாவாக்கி விட்டுட்டாங்க. அப்போ ஒரு விஷயம் மாறிட்டாங்க அப்படின்னாவே, அடுத்து வந்து ஏதோ மாறப்போகுதுன்னு அர்த்தம். இப்ப இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? மெட்ராஸ் ஸ்டேட்டா இருந்துச்சு. அப்படிதானே? அது பிரசிடென்சி தான் இருந்துச்சு. மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்க ஸ்டேட்டா மாறுது. அப்போ ஒரு விஷயம் மாறுதுனாவே நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ஏதோ மாறப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பார்த்தோம்? பிரகாசம். பிரகாஷ் என்ன பண்றான், லைஃப் வந்து மாறணும் அப்படின்ட்டு பிரகாசமா இருக்கணும்னு சாமிட்ட வேண்டுறான். சாமி என்ன பண்ணிருச்சு, ராஜான்னு மாத்தி விட்டாங்க. இப்ப மாறிடுச்சுன்னா மாறிடுச்சுன்னு அர்த்தம். என்னது, மெட்ராஸ் பிரசிடென்சி என்ன மாறிடுச்சு, மெட்ராஸ் ஸ்டேட் மாறிடுச்சு இதுக்கப்புறம். சரி, இப்போ சாமி என்ன பண்ணிட்டாங்க, ராஜா மாத்திட்டாங்கல்ல. இப்போ வந்து அவனை எல்லாமே சொல்லுவாங்கன்னா, ராஜா, அவனை மக்கள் என்ன சொல்லுவாங்க, ராஜா ராஜாஜி ராஜ் 3 வாட்டி சொல்லுவாங்க. ராஜா ராஜாஜி ராஜ் அப்படியே 3 வாட்டி சொல்லுவாங்களாம். இங்க பாருங்க, மக்கள் அவங்கள என்ன சொல்லுவாங்க, ராஜா ராஜாஜி ராஜ். மக்கள் அவங்கள சொல்லுவாங்க ராஜா ராஜாஜி ராஜ் அப்படியே பெருமையா பேசுவாங்களாம். அப்படி எத்தனை வாட்டி சொல்லுவாங்க, 3 வாட்டி. அப்ப காமராஜ் எத்தனை வாட்டி இருக்காரு, 3 வாட்டி வந்திருக்காரு, அவ்வளவுதான். அப்ப ராஜா ராஜாஜி ராஜ்னு 3 வாட்டி சொல்லுவாங்க. அப்ப ராஜ் வந்து 3 வாட்டி, அப்போ காமராஜர் வந்து 3 வாட்டி. ஓகேவா? இப்ப எல்லாமே அவனுக்கு என்ன பண்ணுவாங்க, சலாம் போடுவாங்க. மன்னர் ஆயிட்டான்ல, வணக்க சலாம் சலாம் போடுவாங்க. அவனுக்கு அதுவே என்ன ஆயிடுச்சு, ஒரு சின்னமா மாறிடுச்சு. அதுவே அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு சின்னம். சிஎன் சின்னம். அப்போ சிஎன் அண்ணாதுரைன்னு அர்த்தம். இப்போ அவனுக்கே என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சுன்னா நானும் சொன்னேன், ஏதோ ஒன்று மாறப்போகுது. இங்க சீஃப் மினிஸ்டர் என்னது, என்ன இப்போ இதுவரையும் என்ன பார்த்தோம், சீஃப் மினிஸ்டர் மெட்ராஸ் பிரசிடென்சி. அந்த ஸ்டேஜ் வரை பண்ண வந்துச்சு. அந்த ராஜா வந்து சாமி வந்து ராஜா பதவி கொடுத்துட்டாருல, மாறிட்டாருல. அப்ப அங்க என்ன சொன்னேன், சென்னை ஸ்டேட், அது மெட்ராஸ் ஸ்டேட் சொல்லுவாங்க. அப்போ இங்க என்ன பண்ணிட்டாங்க, அவனுக்கு சின்னமா மாறிடுச்சு சொன்னா. மாறிடுச்சுன்னா என்ன அர்த்தம், தமிழ்நாடு ஏதோ மாறுது. அப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1969 உங்களுக்கு தெரியும், சிஎன் அண்ணாதுரை என்ன பண்ணியிருப்பாரு, தமிழ்நாடு பேரை மாத்திருப்பாரு. இப்போ அவனுக்கு சின்னமா மாறிடுச்சு தானே, சின்னமா மாறிடுச்சு. நெடுங்காலமா, என்னது நெடுங்காலமா, கருண் சிஎன் சின்னமா இருக்கு. நெடுங்காலமா அவன் பேர் கருண், அவன் பேர் என்னது, கருண். நெடுங்காலமா கருண் வந்து எப்படி இருக்கானா பாருங்களேன். நெடுங்காலமா கருண் வந்து நிதி தவறாம நடந்துகிட்டே வரான். அவனுக்கு பிடிச்ச கடவுள் வந்து யாருன்னா, அவனுக்கு பிடிச்ச கடவுள் யாரு, உங்களுக்கு தெரியும், ராமன். அவனுக்கு பிடிச்ச கடவுள் யாரு, ராமன். சரி, அவன் வந்து ஒரு மந்திரம் சொல்லுவாங்க. அவன் என்ன சொல்லுவான், ஒரு மந்திரம் சொல்லுவான், ராமா நெடு, ராமா நெடு அப்படின்னு சொல்லுவான். இங்க பாருங்க, ராமா செலியன், ராமா செலியன். அவன் என்ன மந்திரம் சொல்லுவான், ராமா செலியன், ராமா செலியன் மந்திரம் சொல்லி கடவுளை கூப்பிடுறான். சரி, எனக்கு குழப்பத்தை எப்படி கேட்டீங்கன்னா, இன்னொரு வாட்டி சொல்ல பாருங்க. இப்போ அவனுக்கு சின்னமா மாறிடுச்சா, ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், ஒரு முடிஞ்சிடும், அப்படியே பார்த்துடலாம். இப்ப பிரகாசம் பாருங்க. பிரகாசம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும், காங்கிரஸ். இயர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு வருஷம் தான் இருப்பாரு. இப்ப என்ன சொன்னா, பிரகாசமா லைஃப் இருக்கணும் அப்படின்னு யார்ட்ட வேண்டாம், சாமிட்ட வேண்டுறாரு. சாமி என்ன பண்ணிட்டாங்க, ராஜான்னு மாத்தி விட்டாரு. அப்ப சாமி என்ன இருப்பாரு, ஓபி ராமசாமி, காங்கிரஸ் சேர்ந்தவர் தான். அவர் வந்து எத்தனை வருஷம் இருந்திருப்பாரு, 2 வருஷம் ஆட்சி பண்ணிருப்பாரு. அடுத்து பாருங்க, சாமி என்ன பண்ணிட்டாங்க, ராஜான்னு பதவி கொடுத்துட்டாரு. அப்ப அவர் காங்கிரஸ் கட்சி, அவர் வந்து 4 வருஷம் இருந்திருப்பாரு. இப்போ மாறிட்டாங்க, என்னது, சென்னை ஸ்டேட் மாறியாச்சு. இப்போ சாமி என்ன ஆயிட்டாங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்க, ராஜா ராஜாதி ராஜன் 3 வாட்டி சொல்லுவாங்க. அப்போ ராஜானா குமாரசாமி ராஜா 2 வருஷம் இருந்திருப்பாரு, காங்கிரஸ் கட்சி தான். ராஜாஜி, ராஜாஜி வந்து காங்கிரஸ் தான், 2 இயர்ஸ். எல்லாமே மாறும். நீங்க இந்த ஆறு பார்த்தாவே இந்த ஆறு உங்களுக்கு குழப்பாது, பார்த்து வச்சுக்கோங்க. எங்க பிரசிடென்ட் ரூல் வருதோ அங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்களா. இப்ப ராஜ் அப்படின்னு எதாவது சொல்லுவாங்க, 3 வாட்டி சொல்லுவாங்க பார்த்தோன்னா, இப்ப ராஜ் 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 3 வாட்டி சொல்லிட்டாங்க பாருங்க. காமராஜர் உங்களுக்கு தெரியும், 1954ல இருந்து 1963 வரைக்கும் காமராஜர் தான். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், கிட்டத்தட்ட உங்களுக்கு 9 வருஷம் ஆட்சி பண்ணிருப்பாரு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷம், 9 இயர்ஸ் ஆட்சி பண்ணிருப்பாரு. அப்ப காமராஜர்னாவே 1954ல இருந்து 1963 வரைக்கும் காமராஜர். இப்ப அவனுக்கு எல்லாமே சலாம் சலாம் போடுவாங்க பார்த்தோமா, அவர் காங்கிரஸ் தான். இவர் வந்து எத்தனை வருஷம் இருந்திருப்பாருன்னா, ஒரு 4 இயர்ஸ் இருந்திருப்பாப்ல. இப்ப அவனுக்கு சின்னமா மாறிட்டாங்க சொன்னா, சின்னம்னா சிஎன் அண்ணாதுரை, டிஎம்கே சேர்ந்தவர். எப்போ வராரு, 1967ல தான் டிஎம்கே கட்சி உள்ள வருது. அது வரை டிஎம்கே கட்சி உள்ள வரல. இப்ப மாறிட்டாங்க சொன்னாவே என்ன வரும், சிஎம் ஆஃப் தமிழ்நாடு மாறுதுன்னு அர்த்தம். மெட்ராஸ் ஸ்டேட் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு பேர் மாறுதுன்னு அர்த்தம். இப்போ சின்னமாயிருச்சு. அப்போ சிஎன் அண்ணாதுரை உங்களுக்கு என்ன கட்சி தெரியும், டிஎம்கே தெரியும். 1969
அதே 1969 இறந்துருவாரு அவரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெடுஞ்செழியன் வந்து ஆட்சி பண்ணுவாரு. அதான் சின்னமா மாறிட்டாரு. நெடுங்காலமா கருண் வந்து கருண் வந்து நிதி தவறாம வந்துட்டு இருக்காங்க. நிதி தவறாமனா அந்த இந்த தப்புக்கு இந்த தண்டனை தான். அந்த நிதி தவறாம வந்துகிட்டே இருக்காப்ல. சின்னமான சின்னமாயிட்டாங்க. இப்போ நெடுங்காலம்னா நெடுஞ்செழியன்னு அர்த்தம். அவரு டிஎம்கே தான். அவரு 1 வருஷம் தான். இப்போ கருண் வந்து என்ன பண்றான்? கருண் வந்து உங்களுக்கே தெரியும். 69 ஆரம்பிப்பாரு. 71 வரைக்கும். டிஎம்கே கட்சி தான் கருணாநிதி. இப்ப அடுத்து வந்து என்ன பிரசன்ட் ரூல் வந்துரும். இங்க பிரசன்ட் ரூல் ஃபர்ஸ்ட் பிரசன்ட் ரூல் நடக்குது எங்க பாருங்க. விவி கிரி. யாரு? விவி கிரி. விவி கிரி தான் அப்போதைக்கு பிரசிடென்டா இருப்பாரு. சரி பார்த்து வச்சுக்கோங்க. விவி கிரி. இது வந்து நம்ம இயரோட படிச்சாகணும். 6th January 1971ல இருந்து 14 March 71 14 March 1971 வரைக்கும் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. 6th Jan 1971ல இருந்து 14 March 1971 வரைக்கும் பிரசன்ட் ரூல் தான் இருக்கும். யாரு போட்டிருப்பாங்கன்னா இதை விபி கிரி போட்டிருப்பாரு. இப்போ அடுத்து யார் வரும்னா நிதி தவறாம வந்துட்டு இருக்கான்ல கருண் வந்து நிதி தவறாம வந்துட்டு இருக்கான். அப்ப அவரும் என்னது டிஎம்கே கட்சி தான். இவர் வந்து எத்தனை வருஷம் இருந்திருப்பாரு? கரெக்டா 5 years ஆட்சி பண்ணியிருப்பாரு. இப்போ அடுத்து பிரசன்ட் ரூல் கருணாநிதிக்கு அப்புறம் அடுத்து பிரசன்ட் ரூல் தான். ஃபர்ஸ்ட் பாருங்க. 1st April 1976ல இருந்து 29 June 1977 வரைக்கும் இருந்திருப்பாரு. இந்த டைம்ல வந்து யார் வந்து பிரசிடண்டா இருந்திருப்பாருன்னா அலி அகமது. அவர் தான் பிரசிடண்ட் இருப்பார். இந்த டைம் யார் பிரசிடண்ட் இருந்தா அலி அகமது. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா அவன் வந்து என்ன சொல்லுவான்? கடவுள்கிட்ட நான் இதுவரையும் நிதி தவறமா நடந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு கடவுள்கிட்ட ராமன்ட்ட ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அவர் வந்து உங்களுக்கு தெரியும் ஏஐ ஏடிஎம்கே இதுல இருந்து டிஎம்கே பிரிஞ்சு போன கட்சி தான். எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1977ல இருந்து 80 வரைக்கும் இருப்பாரு. இப்போ 18னாவே உங்களுக்கு தெரியணும். இங்க பாருங்க 1980க்கு அப்புறம் ஒரு பிரசன்ட் ரூல். அதே போல 1976க்கு அப்புறம் என்னது ஒரு பிரசன்ட் ரூல். ஓகேவா? தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அதே வந்து 1971க்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பிரசன்ட் ரூல். அப்ப உங்களுக்கு முக்காவாசி பிரசன்ட் ரூல் வந்து யாருக்கு பீடியால நடந்திருக்கும்னா இந்திரா காந்தி பீடியால நடந்திருக்கும். இந்திரா காந்தி ஐஜின்னு வச்சுக்கிறேன். இந்திரா காந்தி பீடியால தான் உங்களுக்கு 1971ல பிரசன்ட் ரூல் இருக்கு. 1976ல ஒரு பிரசன்ட் ரூல் இருக்கு. 1980ல ஒரு பிரசன்ட் ரூல் இருக்கு. இது வரையும் பார்த்ததில்ல. இன்னொன்னு வரும். கீழே வரும் பாருங்க. சரி இதை பாருங்க. சஞ்சீவ் ரெட்டி இருப்பாரு இந்த டைம்ல. 1980 February 18 இங்க பாருங்க. February 8 அப்ப இங்கேயே 8 இருக்கு, இங்கேயே 8 இருக்கு. ஈஸியா நீங்க வச்சுக்கலாம். அப்ப 18 February 1980 அதுல இருந்து 29 June 1980 வரைக்கும் இருந்திருப்பாரு. யாரு? சஞ்சய் ரெட்டி ஆட்சி பண்ணிருப்பாப்ல. அடுத்து பாருங்க. இப்ப கடவுள் என்ன சொல்லுவாரு? ராமா செலியன் ராமா செலியன் ராமா செலியன் ராமா செலியன். உனக்கு எப்படி வந்து ராமா சீதைன்னு வச்சுக்கோங்க. சீதை அப்போ ஹைன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ராமா சீதை ராமா சீதை. உனக்கு எப்படி ராமா சீதை எப்படியோ அது போலதான் எனக்கு ஜானகி. அதான் ராமா செலியன். உனக்கு எப்படி சீதை எப்படியோ அது போலதான் எனக்கு ஜானகி அப்படின்னு யார் வேண்டாம்? கருண் வேண்டாப்ல. அப்ப ராமா செலியன் அடுத்தடுத்த வருஷம் ராமா செலியன். உனக்கு எப்படி சீதை போலயோ அது போல எனக்கு யாரு? ஜானகி. அப்போ ராமா செலியனா ஏஐடிஎம்கே 1980ல இருந்து 1984 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 years வச்சுக்கோங்க. செலியன் வந்து உங்களுக்கு 1 வருஷம் தான். இவர் எல்லா டைமும் வாட்ச் பண்ணிருப்பாப்ல. இப்போ ராமச்சந்திரன் பொறுத்தவரையும் உங்களுக்கு பாருங்க 2 years. இவர் எல்லா டைம்ல இவர் ஆட்சி பண்ணியிருப்பாரு. அப்போ இவர் என்னது 1 year. இப்போ இந்த டைம்ல இவர் இறந்து போயிருவாரு. எம்ஜிஆர் இறந்து போயிருவாரு. யார் இருந்திருப்பாங்கன்னா ஜானகி ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் இருக்கும். 1988ல உங்களுக்கு ஒரு பிரசன்ட் ரூல் நடக்கும். இங்க 31st January 1980ல இருந்து 26 January 1989 வரைக்கும் பிரசன்ட் ரூல் நடக்கும். இந்த பிரசன்ட் ரூல் வந்து யார் தலைமையேற்று நடத்துவாங்கன்னா அந்த டைம்ல யார் பிரசிடென்ட்னா வெங்கட்ராமன். அந்த டைம்ல யாரு? வெங்கட்ராமன். இப்ப அடுத்து என்னது? கருண் வேண்டிட்டு கருண் என்ன பண்றான் சொல்றேன். பின்னாடி கதை சொல்றேன். இப்ப கருண் வச்சுக்கோ. இப்ப யார் கடவுளை வேண்டான்? உனக்கு எப்படி சீதையோ அது போல ஜானகி தான் எனக்கு அப்படின்னு கருண் வேண்டிட்டான். இதோட கதை நீ முடிஞ்சிருச்சு. இவங்க என்னன்னா டிஎம்கே. கருணாநிதினு உங்களுக்கு டிஎம்கே தானே உங்களுக்கு தெரியும். 1989 இருந்து 1991 கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 2 years வந்துடும். கிட்டத்தட்ட என்ன எத்தனை வருஷம்? 2 years ஆட்சி பண்ணியிருப்பாரு. இப்ப அடுத்து பாருங்க 1991ல ஒரு பிரசன்ட் ரூல். அப்போ 31st January 1991 23 June 1991 இந்த டைம்ல யார் இருப்பா பிரசிடென்ட்? அதே பிரசிடென்ட் தான் வெங்கட்ராமன் இருப்பாரு. இப்போ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியா இருக்குங்க. ஈஸியா நீங்க முடிச்சுக்கலாம்.
ஒரு அப்படியே கருஞ்செயா 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 அப்படின்னு மாறும். இங்க பாருங்க. இப்ப 31ல இருந்து ஈஸியா நீங்க படிச்சுக்கோங்க. 1991 அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு என்ன வரும்னா, ஜெயலலிதா, கருணாநிதி, ஜெயலலிதா, கருணாநிதி, ஜெயலலிதா, கருணாநிதி எப்படி வரும்? இங்க பாருங்க. ஜெயா கருணு, ஜெயா இங்க பாருங்க. ஜெயா கருணு. நீங்க இதுல இருந்தே படிச்சுக்கோங்க. இதுல இருந்து ஈஸியா இருக்கும். கருணு ஜெயா, கருண் ஜெயா. இங்க பிரசன்ட் ரூலா? இதுக்கப்புறம் பிரசன்ட் ரூல் போட்டாங்க தானே? அப்ப கருண் ஜெயா, கருண் ஜெயா. நம்ம சேர்த்து வச்ச செல்வம் எல்லாமே ஜெயாக்கு தான் கொடுப்போம். நாங்க சேர்த்து வச்ச செல்வம் எல்லாமே யாருக்கு தருவோம்? ஜெயாக்கு தான் தருவோம். கருணுக்கு தர மாட்டோம். அப்போ செல்வம் ஃபுல்லா யாருக்கு போகும்? ஜெயாக்கு தான் போகும். ஜெயாக்கு மட்டும் தான் என்னது? அந்த செல்வம். அப்ப ஜெயாக்கு மட்டும் தான் அந்த செல்வம். ஓகே, ஓகே பாருங்களேன். இப்ப இதெல்லாம் பார்ப்போம். இதுல இருந்து குழப்பமாய் ஃபீல் ஆகும். இங்க சொல்றேன். கருண் ஜெயா ரெண்டு டான்ஸ் வரணும். கருண் ஜெயா, கருண் ஜெயா. நாங்க சேர்த்து வச்ச செல்வம் எல்லாமே யாருக்கு தருவோம்? ஜெயாக்கு தான் தருவோம். கருணுக்கு தரமாட்டோம். அப்ப ஜெயாக்கு தான் என்னதான்? செல்வம். ஜெயாக்கு தான் என்னதான்? செல்வம். பாருங்க, ஒரு ஃபார்முலா தான். கருண் ஜெயா, அதை திருப்பி வர பாருங்க. கருண் ஜெயா. நாங்க செல்வம் யாருக்கு மட்டும் தான் தருவோம்? ஜெயாக்கு மட்டும் தான் தருவோம். கருண் தரவே மாட்டோம். அப்ப ஜெயாக்கு மட்டும் தான் நாங்க என்ன தருவோம்? செல்வம் தருவோம். என்னது? ஜெயாக்கு மட்டும் தான் நாங்க என்ன பண்ணுவோம்? செல்வம் தருவோம். அப்படியே டான்ஸ் வந்துடும். இதுல இது லைன் தான். இந்த லைன்ல வந்து எந்த வருஷம் மட்டும் உங்களுக்கு மாறும் பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இப்ப கருணாநிதி உங்களுக்கு தெரியும், 89ல இருந்து 1991 வரைக்கும் கருணாநிதி தான். இப்ப 1991ல உங்களுக்கு பிரசன்ட் ரூல் வந்திருக்கும். எத்தனை வருஷம் பிரசன்ட் ரூல்? கிட்டத்தட்ட ஜனவரில ஆரம்பிச்சு ஒரு ஜூன் வரைக்கும் தான். ஒரு 6 மாசம் தான் உங்களுக்கு, 6 மந்த் தான் உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? பிரசன்ட் ரூல் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஜெயலலிதாமா இருப்பாங்க. 1991ல இருந்து 1996 வரைக்கும் யாரு? ஜெயலலிதாமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் கருணாநிதி அவர்கள் இருப்பாங்க. எந்த வருஷம்னா 1996ல இருந்து 2001 வரைக்கும். அதுக்கப்புறம் ஜெயலலிதாமா தான். 2001ல இருந்து 2001 இங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 மாசம். எத்தனை மாசம்? 2 மாசம் தான். 2ல இருந்து 3 மாசம் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க இல்லா டைம் யாரை ஆட்சி பண்ணுவாங்கன்னா, பன்னீர்செல்வம் ஆட்சி பண்ணுவாரு. இதே எம்ஜிஆர் இல்லாதப்போ யார் ஆட்சி பண்ணுவாங்க? நெடுஞ்செழியன் ஆட்சி பண்ணுவாரு. ஜெயலலிதா ஆட்சி இல்லாத டைம்ல பன்னீர்செல்வம் ஆட்சி பண்ணுவாரு, அவ்வளவுதான். இப்ப அடுத்து பாருங்க. அடுத்து ஜெயலலிதா சொன்னோமா, அவங்க வந்து ஒரு 4 இயர்ஸ் ஆட்சி பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் கருணாநிதி வந்திருப்பாரு. அவர் 5 வருஷம் ஆட்சி பண்ணிருப்பாரு. 2011 யார் ஜெயிப்பாங்கன்னா, ஜெயலலிதா தான் ஆட்சி ஜெயிப்பாங்க. அவங்க 4 வருஷம் இருப்பாங்க. ஒரு வருஷம் வந்து அந்த ஒரு நாள் வந்து வேக்கண்டா இருக்கும் சீட்டு. ஒரு நாள் என்ன பண்ணும்? 28 செப்டம்பர் 2014 வந்து வேக்கண்டா இருப்பாங்க. அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணி பன்னீர்செல்வம் வந்து சொல்லிடுவாங்க நைட்டா. செப்டம்பர் 2014ல இருந்து 15 வரைக்கும் யாருன்னா இவர் தான் சிஎம்மா இருப்பாரு. அதுக்கப்புறம் ஜெயலலிதா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா தான் உங்களுக்கு தெரியும், மே 2015ல இருந்து 2016. அதுக்கப்புறம் அவங்க இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் தான் ஆட்சி பண்ணுவாரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆட்சி பண்ணுவாரு. ஒரு வருஷம் கூட கிடையாது, ஒரு 2 மாசம் தான் ஆட்சி பண்ணுவாரு. 2 மாசம் ஆட்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், எடப்பாடி தான் இருப்பாரு. 2017ல இருந்து 2021 வரைக்கும் பழனிசாமி இருப்பாரு. அவர் தான் 7th சீஃப் மினிஸ்டர் சொல்லுவாங்க. ஏன்னா வந்தவங்க வந்து திருப்பி திருப்பி வராங்க. அந்த லிஸ்ட்ல பாக்குறப்ப 7வது மினிஸ்டர் சொல்லுவாங்க. 7வது சீஃப் மினிஸ்டர் சொல்லுவாங்க. இப்போ கரண்ட்ல உள்ளவங்க பாத்தீங்கன்னா எம்.கே. ஸ்டாலின் அவர்கள், அவங்க இருக்காங்க. அவங்க எத்தனாவது சிஎம்னா 8th சிஎம். ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் 8th சிஎம் சொல்லுவாங்க. அவங்க என்ன கட்சி உங்களுக்கு தெரியும்? டிஎம்கே. எப்போ எலெக்ஷன் வந்துச்சுன்னா மே 2021ல உங்களுக்கு நடந்துச்சு. அதே 7th மே சொல்லுவாங்க. டேட் தேவையில்ல, இயர் இருந்தாலே உங்களுக்கு ஓகே தான். இப்போ டில் பிரசன்ட் வரைக்கும் அவங்க தான். சரி, இப்போ நமக்கு குழப்புறது இங்க என்னன்னா, சார் எங்க சார் இந்த பிரசன்ட் ரூல், கவர்னர் ரூல்? அதுதான் எனக்கு புரியல. அது மட்டும் நான் திருப்பி சொல்லிடுறேன் பாருங்க. இங்க பாருங்க, கவர்னர் ரூல் எப்போ போறாங்க பாருங்க. 39ல இருந்து 46 வரைக்கும். 39ல இருந்து 46. அப்போ 1939ல இருந்து 1946. அப்போ 1939ல உங்களுக்கு என்ன தெரியும்? இந்திய எதிர்ப்பு போராட்டம். நீங்க ஈஸியா நான் வச்சுக்கலாம். 1939ல உங்களுக்கு கவர்னர் ரூல் போட்டிருப்பாங்க. கருணைக்காக போட்டிருப்பாங்க. அப்ப எதுக்காக போட்டாங்க? கருணைக்காக போட்டாங்க. அப்போ ஓப்பு, கருணைன்னு ஓப்புன்னு வச்சுக்கோங்க. விக்டர் ஓப்பு தான் போட்டாரு. இப்ப அடுத்து பாருங்க, அடுத்த பிரஷர் ரூல் எப்ப போடுவாங்க பாப்போம். இங்க பாருங்க, இந்திரா காந்தி பீரியட் எல்லாமே உங்களுக்கு என்ன இருக்கும்? இந்த பிரசன்ட் ரூல் கண்டிப்பா இருக்கும். அப்ப அவங்க இந்த டைம்ல 1971 கண்டிப்பா நான் இருந்திருக்கும், பிரசன்ட் ரூல் இருந்திருக்கும். எத்தனை நாள் இருந்துச்சு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 3 மாசம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
1976ல பிரசிடென்ட் ரூல். 1976ல ஒரு பிரசிடென்ட் ரூல். இது பொறுத்தவரையும் ஒரு 5 மாசம் இருந்திருக்குங்க இந்த பிரசிடென்ட் ரூல். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1980. அதுக்கப்புறம் என்னது 1980. அதுக்கப்புறம் பாருங்க 1988, 1991. 1988. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1991. அவ்வளவுதான். வேக்கண்ட் அந்த மட்டும் 2014. 28 செப்டம்பர் 2014. அதுக்கு முன்னாடி கவர்னர் ரூல் வந்து 1939ல. அப்போ 1939ல கவர்னர் ரூல், 1971ல உங்களுக்கு ஒரு பிரசிடென்ட் ரூல் இருந்திருக்கு, 1976ல ஒரு பிரசிடென்ட் ரூல் இருந்திருக்கு, 1980ல ஒரு பிரசிடென்ட் ரூல், 1988ல ஒரு பிரசிடென்ட் ரூல், 1991ல ஒரு பிரசிடென்ட் ரூல். இங்க யாருப்பா? விக்டர் ரோப் இருந்திருப்பாரு. 1971ல யார் இருந்தா? விவி கிரி இருந்திருப்பாரு. 1971ல யார் பிரசிடென்ட்? விவி கிரி. 1976ல யார்? உங்களுக்கு தெரியும், அலி அகமது. 1976ல யாரு? அலி அகமது. 1988 யார் இருந்திருப்பா? 1980 இருந்திருப்பா. இங்க பாருங்க 1988. அங்க வந்து யார் இருந்திருப்பாங்கன்னா சஞ்சய் ரெட்டி இருந்திருப்பாரு. இந்த 2 வருஷம் ஒரே ஆள் தான். 2 வருஷமே ஒரே ஆள் தான், வெங்கட்ராமன். அவர் தான் 1988லயும் 1991 வெங்கட்ராமன், 98ல வந்து சஞ்சய் ரெட்டி, 1976ல வந்து அலி அகமது, 1971 வந்து உங்களுக்கு தெரியும் விவி கிரி, 1939ல வந்து விக்டர் ரோப். அவ்வளவுதான். இந்த கதையோட படிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் எந்த கட்சி வந்திருக்கும்னா உங்களுக்கு அதிகமா பாத்தீங்கன்னா டிஎம்கே வந்து இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறம் டிஎம்கே கட்சி வந்து சிஎம்ல வந்து அதிகமா வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏஐஏடிஎம்கே இவங்க அதிகமா வந்திருப்பாங்க. இந்த 2 பேர் தான் அதிகமா வந்திருப்பாங்க. சரி, ஓகேவா? அதிக நாள் இந்த வந்து டிஎம்கேல வந்து கருணாநிதி தான் அதிகமா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஏடிஎம்கே, இந்த 2 கட்சி தான் மாறி மாறி வரும். வேற எந்த கட்சியுமே இருக்காது. பார்த்து வச்சுக்கோங்க. இந்த பிரசிடென்ட் ரூல் மட்டும் தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அதோட பாருங்க. அப்போ ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எண்டிங் வரையும் ஃபுல்லாவே பார்த்தாச்சு. ஸோ ஓகேமா, அவ்வளோதான். பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுறேன். மறக்காம பாருங்க. தேங்க்யூ.